ஹலோ, என் பேர் பிரபாகரன். இந்த சேனலோட நேம் கேர் டு ஃபோட்டோகிராஃபி. இந்த சேனலோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னா, ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியோடைய ப்ராசஸ், நான் எடுக்கிற ப்ராசஸ் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத ஒரு வீடியோ லாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுதான் இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குன்னா, நான் யூஸ் பண்ணுற கியர்ஸ், அதாவது கேமரா, லென்ஸு, அப்புறம் லைட்டிங்ஸ், என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து காமிப்பேன். ப்ளஸ்ஸு புதுசாக ஏதாவது ஒரு லைட்டோ லென்ஸோ வாங்கியிருந்தேன்னா அதை பற்றி நான் ஒரு அன்பாக்சிங்கும், அப்புறம் அதை யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஒப்பீனியனும் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ரெண்டுமே வந்து எனக்கு புதுசு தான். அரௌண்ட் ஒரு 6 to 8 months தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேசிக்காக நான் கேமரா வாங்கினதே வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்றது தான் வாங்கினேன். ஸோ அதை வாங்கி ஒரு 1 year சும்மா தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 6 to 8 months கொஞ்சம் சீரியஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை ஒரு வீடியோ லாகாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் ஒரு 5 ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி சைட்ஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஷட்டர்ஸ்டாக்கு, நெக்ஸ்ட்டு அடோப் ஸ்டாக்கு, நெக்ஸ்ட்டு ட்ரீம்ஸ்டைம், டெபாசிட் ஃபோட்டோ, ஆலமி, அப்புறம் கெட்டியில் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கேன். இன்னும் எதுவும் அப்ரூவல் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஷட்டர்ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 700 இமேஜஸ் ப்ளஸ் வீடியோஸ் இருக்குது. ஷட்டர்ஸ்டாக்கில் அப்ரூவல் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வித்தின் ஒரு 5 days அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் இந்த சென்ஸ் வந்து டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க. ஒரு டேட்டா லைசன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் மூவ் பண்ணிடுவாங்க. அந்த கேட்டகரியில் என்ன ஆகும்னா, ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற இமேஜஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஏஐ இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த பர்பஸ்க்காக அவங்க மோஸ்ட்லி எதுவும் ரிஜெக்ட் பண்ணுறதில்ல, எல்லாமே டேட்டா லைசன்சிங் மூவ் ஆகிடும். செகண்டு, அடோபில் வந்து ரிவ்யூ ப்ராசஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஷட்டர்ஸ்டாக்லேயும் அடோப்லேயும் சேம் செட் ஆஃப் இமேஜஸ் தான் சப்மிட் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 900 இமேஜஸ் சப்மிட் பண்ணியிருப்பேன். ஸோ ஷட்டர்ஸ்டாக்கில் 700 அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 200 தான் வந்து டேட்டா லைசன்சிங் இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்கு. நம்ம அடோபில் பார்த்தோம்னா லெஸ் தென் 300 தான் எனக்கு அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ மற்றது எல்லாமே ரிஜெக்ட் ஆகிருக்கு. பட் சேல்ஸ் பார்த்தோம்னா, சேல்ஸ் வைஸ் வந்து அடோப் சேல்ஸ் கம்மியாக இருந்தாலும் பே அவுட் வந்து நல்ல பே அவுட் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் இருக்குது. ஷட்டர்ஸ்டாக்கில் வந்து வால்யூம் அதிகமாக இருந்தாலும் $0.10 தான் வந்து ஒரு இமேஜுக்கு கொடுக்குறாங்க. ஒரு வீடியோவுக்கு $1 அரௌண்ட் அந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கு இது வரைக்கும் எனக்கு. இப்போ பெரிய சேல்ஸ் எதுவும் நடக்கலை, பட் நடந்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெபாசிட் ஃபோட்டோஸ் அண்டு ட்ரீம்ஸ்டைம் வந்து ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட அப்ரூவல் பெரிய ஸ்ட்ரிக்டாக இல்லை, ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் குயிக்காகவும் அப்ரூவல் ஆகிடும். கம்பேர் பண்ணும்போது ஷட்டர்ஸ்டாக்கையும் அடோபியும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குயிக்காக நடந்துடும். ப்ளஸ் ரிஜெக்ஷனும் அவ்வளோவா இருக்காது, ப்ளஸ் சேல்ஸும் அவ்வளோவா இருக்க போகிறதில்ல. பே அவுட் அதிகமாக இருக்கும், ஆனால் சேல்ஸ் வால்யூம் ரொம்ப கம்மி. அந்த ஷட்டர்ஸ்டாக்லேயும் அடோப்லேயும் நடந்த சேல்ஸ் இதில் இல்லை. ப்ளஸ்ஸு அடோபில் வந்த பே அவுட்டு மற்ற எந்த சைட்லேயுமே வரல. ஸோ அந்தளவுக்கு அடோப் வந்து பே அவுட் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அலமி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போது நான் ஒரு 20 இமேஜஸ் சப்மிட் பண்ணேன்னா, ஏதாவது ஒரு இமேஜில் ஏதாவது டெக்னிக்கல் ஃப்ளாஸ் இல்லை ஃபோக்கஸ் மிஸ்ஸிங் எது இருந்தாலுமே வந்து டோட்டலாக 20 இமேஜஸ்மே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மற்ற வெப்சைட்ஸில், மற்ற ஸ்டாக் சைட்ஸில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ எந்த இமேஜில் இஷ்யூவோ அந்த இமேஜ் மட்டும்தான் வந்து ரிஜெக்ஷனுக்கு போகும், இல்லை டேட்டா லைசன்சிங் ஷட்டர்ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் போயிடும். ஆனால் அலமியில் சோஃபார் வந்து ஆல் ஆர் நத்திங் தான் நடந்துகிட்ருக்கு எனக்கு. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு கெட்டியில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு இமெயில் ஐடி வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு 3 சாம்பிள் இமேஜ் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணியிருந்தேன், அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதை அதை ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கே அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 months இருக்கும்னு நினைக்கிறேன், மேலேயே கூட இருக்கும். ஸோ அவ்வளோ நாள் ஆகிடுச்சு அதை ரிவ்யூ பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கே. ஸோ மறுபடியும் நான் வெயிட் பண்ணேன். இப்போது 5 month வெயிட் பண்ணேன். எனக்கு அதே ஐடியை வச்சு மறுபடியும் இமேஜ் சப்மிட் பண்ணவே முடியல. சப்போர்ட் கிட்டேயும் நான் வந்து
இமெயில் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இது வரைக்கும். ஸோ நான் இப்போது லாஸ்ட் வீக் தான் புதுசாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு 3 இமேஜஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். அது 5 to 7 days ரிவ்யூன்னு சொல்லியிருக்காங்க, ரிவ்யூ பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்ரூவல் கிடச்சிதுன்னா நான் சொல்கிறேன். இந்த சேனல் எதுக்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, நான் பண்ணுற ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு லாக் மாதிரி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ப்ளஸ் இது வேறு யாருக்காக கூட யூஸ் ஆகலாம். நான் ஒன்றும் பெரிய ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ரொம்ப பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்க இதை பார்த்தாங்கன்னா மேபி அவங்கக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு கூட ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம் அந்த வீடியோ பார்த்தா. ஸோ அதுக்காக நிறைய பேர் கேமரா வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் ஏர்னிங்ஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸை அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அப்லோட் பண்ணால் மேபி ஏர்னிங்ஸ் வரலாம். அது கொஞ்சம் பெட்டர் ஐடியாவாக எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு எந்த வகையிலையாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். என்னடா ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லை, மைக்கு தான், சும்மா பண்ணுறேன். பாய்.